அவரே உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குறித்து கர்த்தருக்கு ஒரு மகத்துவமான திட்டம் இருக்கிறது. ஐயா, அவர்களை குறித்து ஒரு அற்புதமான, அதிசயமான, ஆச்சரியமான வாக்குத்தத்தங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் இந்த கர்த்தர் நிச்சயமாய் வர்த்திக்க பண்ணுவார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே, அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதே அவருடைய நோக்கம். பாருங்க, அதனால்தான் இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை குறித்து ஒரு மேன்மையான, மகிமையான திட்டங்களை வைத்திருக்கிறார். ஐயா, உங்கள் பிள்ளைகள் வாழ்ந்து சிறைந்திருக்கும்படியாய், உங்களுக்கு பெயரையும் புகழையும் பெற்று தருகிறவர்களாய் வாழ வேண்டும். அவர்கள் வாழ்ந்து சிறந்திருக்க வேண்டும். உங்கள் சந்ததி செழித்து தலைமுறைகள் வாழ்ந்து மேன்மையடைய வேண்டும் என்பதே கர்த்தருடைய திட்டம். பாருங்கள், இந்த உபாகமம் 12ஆம் அதிகாரத்திலே 28ஆம் வசனத்திலே நீங்கள் தியானித்து பார்த்தோமானால் அதிலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, இது ஒரு அற்புதமான சீக்ரெட். இங்கதான் அந்த வெற்றியின் ரகசியம், அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்துக் கொள்ளுகிறதின் ரகசியமே இங்கத்தான் இருக்கிறது. ஐயா, இந்த பிள்ளைகளை குறித்த அற்புதமான, ஆச்சரியமான வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்தரித்துக் கொள்வதற்கு எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்க, கர்த்தருடைய தாசன் இப்படியாக சொல்கிறார், நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானவைகளை செய்கிறதினால் நீயும் உன் பின்வரும் உன் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படிக்கு, உங்கள் பிள்ளைகளும் நீங்களும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படிக்கு நான் உனக்கு கற்பிக்கிற இந்த எல்லா வார்த்தைகளையும் கவனித்து கேள். பிள்ளைகள் எதனால எப்படி நன்றாக இருப்பார்கள் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்வதினால், ஐயா, நீயும் உன் பின்வரும் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி, நன்றாயிருக்க வேண்டும், நன்றாயிருக்கும்படி நான் கற்பிக்கிற எல்லா வார்த்தைகளையும் கற்பனைகளையும் கட்டளைகளையும் கவனித்து கேள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அநேக முறை நாம் இப்படி இந்த பிரச்சனைகளிலே அகப்பட்டுக் கொள்ளுகிறோம். கர்த்தருக்கு பிரியமான வழியிலே நாம் நடக்கும் பொழுது பாருங்கள், கர்த்தருக்கு பிரியமான சிலருக்கு பிள்ளைகளே சத்துருக்களை போல காணப்படுகிறார். சில அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நடக்கிறது என்ன? சொந்த பிள்ளைகளை சத்துருக்களை போன்று எதிர்க்கிறார்கள், பேசுகிறார்கள், செயல்படுகிறார்கள். ஒருவேளை அந்நியரை போல, அயலாரை போல காணப்படுகிறார்கள். அவர்களால் வருகிற பலன் இவர்களுக்கு வருகிறதில்லை. ஏன் அப்படி? ஐயா, வேதம் என்ன சொல்லுகிறது? அதை கவனியுங்கள் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நன்றாக கவனியுங்கள். யோசுவா புஸ்தகத்திலே 14:9 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. யோசுவா இப்படியாக சொல்லுகிறார், அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் நீ உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவது என்று சொல்லி ஆணையிட்டார். எத்தனை ஒரு பெரிய பாக்கியம்! நாங்கள் கால் மிதித்த தேசம், ஆசைப்பட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி, ஆசைப்பட்ட ஒரு காரியங்கள், ஆசைப்பட்ட மேன்மையான விஷயங்கள் எப்படி நடக்கும், எப்படி உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் என்றென்றும் சுதந்திரமாய் இருக்கும் என்றால், பாருங்க, நீ என் தேவனாகிய கர்த்தரை, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றும் பொழுது மறந்து போகாதிருங்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, சும்மா உங்க பிள்ளைகள் வாழ்ந்து செழித்திருப்பார்கள், இல்லை நீங்கள் அப்படி இருப்பீர்கள், இப்படி இருப்பீர்கள், உங்களை வாளாக்காமல் கர்த்தர் தலையாக்குவார், நல்லதுதான். ஆனால் அதில் உள்ள கீ எங்கே இருக்கிறது? அந்த ரகசியம் எங்கே இருக்கிறது? ஐயா, எதை நாம் தொலைத்து விட்டோம், எதை தவறிவிட்டோம், எந்த இடத்திலே தவறிவிட்டோம்? ஏன் இப்படி காரியங்கள், பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் தாறுமாறாய் போகிறது? ஏன் இந்த நிலைமை? அநேகர் அதை புரியாமல் இருக்கிறோம். அநேகருக்கு அதற்கு விடை தெரியவில்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, வேத சட்டங்கள், பாருங்க, நாட்டின் சட்டங்கள் இருக்கிறது போல வேத நியமங்கள் இருக்கிறது. ஐயா, கர்த்தர் எழுதி வைத்த கோட்பாடுகள் இருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, என்று ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையிலே வரட்டும், உங்கள் எண்ணங்களிலே ஒரு மாற்றம் வரட்டும். கர்த்தருக்கு உத்தமமாய், தேவனுக்கு உத்தமமாய், அவர் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானவைகளை செய்வேன் என்று இன்று ஒரு தீர்மானம் எடுங்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுகிற ஒரு அற்புதமான வாழ்க்கையை இன்று தொடங்குங்கள். எனக்கு
எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, எத்தனை பிரச்சனை இருந்தாலும் சரி, ஒருவனுடைய நடைகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு வந்து சமாதானமாகும்படி செய்வார்களா. சத்துருக்களே வந்து சமாதானமாகும் பொழுது நம்முடைய சொந்த பிள்ளைகள், ஐயா கர்த்தரால் நாம் பெற்றுக்கொண்ட சுதந்திரம், கற்பத்தின் கனி, ஓ லார்ட், கர்த்தர் கொடுத்த அற்புதமான அந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு நன்மையாக கைகூடி வரும். பிள்ளைகள் நம்மை நோக்கி ஓடி வருவார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், சங்கீதம் 127:4 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, கர்த்தரால் வரும் சுதந்திரம் தான் பிள்ளைகள். கர்த்தருடைய கற்பத்தின் கனி, அவரால் கிடைக்கும் பலன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உன் மனைவி வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். உன் பந்தியை சுற்றிலும் இருப்பார்கள். எங்கோ போய் தொலைஞ்சு போக மாட்டாங்க. எங்கோ போய் ஒளிந்து மறைந்திருக்கிறவர்களை போல இருக்க மாட்டாங்க. உங்கள் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல, ஐயா, ஓங்கி வளர்கிற, அற்புதமாய் வளர்கிற, ஆச்சரியமான சமாதானத்தை, சந்தோஷத்தை தருகிற ஒரு ஒப்பற்ற வாழ்க்கை உங்கள் பிள்ளைகள் வாழுவார்கள் என்பதிலே மாற்றமே இல்லை. இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற சுதந்திரம். கர்த்தர் உங்களுக்கு வாக்களித்த வாக்குறுதி. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனை ஒரு அற்புதமான காரியம் பாருங்கள். கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம், ஐயா, ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். அப்புறம் என்னையா நடக்கும்? நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இஸ்ரவேலுக்கு உண்டாக, தேவ பிள்ளைகளுக்கு உண்டாகும், பரிசுத்தவான்களுக்கு உண்டாகும் சமாதானத்தை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பீர்கள். சீயோனில் இருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் மகிமையான வாழ்வை காண்பீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நன்றாக நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கர்த்தர் உங்களை சீயோனில் இருந்து ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். ஜீவனுள்ள நாளெல்லாம் நீங்கள் எருசலேமின் வாழ்வை காண்பதே கர்த்தருக்கு பிரியம். ஏன் பிள்ளைகள் இப்படி தாறுமாறாய் போகிறார்கள்? கர்த்தரிடத்தில் இந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி விசாரியுங்கள். கர்த்தரிடத்தில் இந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபியுங்கள். சுதந்திரித்துக் கொள்ளுவோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வசனங்களை மறுபடியுமாய் தேவ சமூகத்திலே சொல்லி, ஐயா, என் பிள்ளைகள் உம்மாலே வந்த சுதந்திரம் சுவாமி, என் பிள்ளைகளை உமக்கே கொடுத்தேன். என் பிள்ளைகளுடைய காரியங்கள், எனக்குள்ளவைகள் எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்திலே வைத்திருக்கிறேன். ஐயா, இந்த கற்பத்தின் கனி உம்மாலே கிடைத்த பலன், இது எனக்கு பலனற்று போகாதபடி பலன் கொடுக்கும்படியாய், என் பிள்ளைகள் வாழ்ந்து செழித்திருக்கும்படியாய், அவர்களால் வருகிற சந்தோஷமும் சமாதானமும் எனக்கு மிகுதியாய் இருக்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேளுங்க. வாக்குத்தத்தங்களை சொல்லி கிளைம் பண்ணி, அதை கோரிக்கை வைத்து, அதை கேட்டு கேட்டு வாக்குத்தத்தங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்க, ஆண்டவர் என்ன செய்றாரு? ஜனத்தின் சிறுமையானவர்களை அவர் நியாயம் விசாரித்து, ஐயா, சிறுமைப்பட்டு நொந்து நொடிந்து போய் இருக்கிற ஜனங்களை, தேவ பிள்ளைகளை பாருங்கள், அவர்களை அவர் நியாயம் விசாரித்து என்ன செய்வாராம்? ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கன் செய்கிறவனை நொறுக்குவார். ஐயா, மை காட். பாருங்க, ஜனத்தில் சிறுமையானவர்களை, நீங்க எங்கோ சிறுமைப்பட்டு இருக்கலாம், எங்கோ நீங்கள் வேதனைப்பட்டு நொந்து நொடிந்து போய் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை நியாயம் விசாரிப்பார். விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சிப்பார். அவர் எங்கே அகப்பட்டு கொண்டிருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகள் ஒருவேளை குடியிலே, போதை பொருட்களிலே, அல்லது தவறான தாறுமாறான வாழ்க்கையிலே, அல்லது உங்களுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு விரோதமான போக்கிலே அகப்பட்டு கொண்டிருக்கலாம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் அதை நியாயம் விசாரிப்பார். விசாரித்து உங்கள் பிள்ளைகளை அங்கே இருந்து ரட்சித்து கொண்டு வருவார். இடுக்கன் செய்கிறவனை, யார் உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய் இடுக்கன் செய்தாலும் சரி, எந்த மட்டத்திலே அது செயல்பட்டாலும் சரி, அவர்களை அவர் நொறுக்குவார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெபியுங்கள். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, அதிகாலையில் எழும்பி தேவ சமூகத்திலே வந்து உங்கள் பிள்ளைகளுக்காக வாக்குத்தத்தங்களை சொல்லி, கர்த்தாவே என்று கரங்களை உயர்த்தி அவருடைய சமூகத்திலே உங்களை ஒப்புக்கொடுங்கள். வார்த்தை
வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஜெபியுங்கள். வாக்குத்தத்தங்களை சொல்லி அது உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக நிறைவேறும் என்பதிலே மாற்றமே இல்லை. நீதிமொழிகள் 31:28 சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்பார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து அப்படியே. என் தேவனாகிய கர்த்தர், அப்பா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இவர்கள் குடும்பங்களிலே இருக்கிற எல்லா தாறுமாறுகளும் மாறும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா சிறுமைப்பட்டு இருக்கிற ஐயா பிள்ளைகளால் கூட சிறுமைப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுடைய அப்பா ஒற்றுமை இல்லாத, ஓ லார்ட், நேசிக்காத, தூரம் போன சிச்சுவேஷன்ஸ்ல அகப்பட்டு தூரம் போயிருந்து சிறுமைப்பட்டு இருக்கிறவர்களை கர்த்தர் நியாயம் விசாரிப்பீராக. ஏழையின் பிள்ளைகளை ரட்சிக்கிறவரே ஐயா, இவர்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படும்படியாய் எங்கே எந்த சூழ்நிலையில் அகப்பட்டிருந்தாலும் சரி இவர்கள் பிள்ளைகள் திரும்பி வரும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இடுக்கண் செய்கிறவர்கள் நொறுக்கப்படுவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா இடைஞ்சல்களும் மாறி போகும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் சீயோனில் இருந்து இவர்களை ரட்சிக்கும்படியாய் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நாளெல்லாம் இவர்கள் எருசலேமின் வாழ்வை காணும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வருவதாக. ஐயா நன்றி செலுத்துகிறோம். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்று சொன்ன வார்த்தைகள் இவர்கள் வாழ்க்கையிலே நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஐயா நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் இவர்கள் பந்தியை சுற்றிலும் ஒரு ஒலிவ மர கன்றுகளை போல் இருக்கும்படியாய் ஐயா வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் இவர்களை சுற்றிலும் மகிமையின் கிரீடமாய் இவர்கள் மாறும்படியாய் உங்க கரத்திலே இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. என் அன்பின் பரலோக பிதாவே, இவர்களுக்காய் நீர் வழக்காடுகிற யுத்தம் செய்கிற இந்த அருமையான சகோதர சகோதரிகளுக்காக நீர் பேசுகிற தேவன். உம்முடைய பரிசுத்த தூதர்கள் அனுப்பப்படுவார்களாக. இவர்கள் எங்கே எங்கே இருக்கிறார்களோ அங்கே லார்ட் உங்க பரிசுத்த தூதர்கள் கடந்து செல்லட்டும். பணிவிடை ஆவிகளாய் இருக்கிற பரிசுத்த தூதர்கள் ஐயா ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள போகிறவர்களுக்கு பணிவிடை ஆவிகளாய் இருக்கிற பரிசுத்த தூதர்கள் எங்கும் கடந்து செல்லட்டும் ராஜா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இவர்களுக்கும் இவர்கள் பிள்ளைகளுக்கும் உள்ள எல்லா சமாதான குறைவுகள் மாறட்டும் ஐயா. இவர்களுக்கும் இவர்கள் பிள்ளைகளுக்கும் உள்ள மன பிணக்குகள் மாறட்டும். ஓ லார்ட், எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது, எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. விசேஷமாய் ஐயா நல்ல பிள்ளைகளாய் இருந்து கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து இவர்களுடைய பிள்ளைகள் ஆங்காங்கே இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா உமக்கு பயந்தவர்களுடைய பிள்ளைகள் யார் யார் எங்கே எங்கே இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பாதுகாப்பு உண்டாகும்படியாய், ஒரு பெரிய பாதுகாப்பு உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எருசலேமே உன் மதில்களின் மேல் முழுவதும் பகல் முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரர்களை ஏற்படுத்துவேன் சொன்னீங்களே. அந்த முழுவதும் பகல் முழுவதும் தூங்காத அற்புதமான அதிசயமான ஜாமக்காரர்களாகிய தேவ தூதர்கள் இவர்கள் பிள்ளைகள் எங்கே எந்த தூர பட்டணத்தில் இருந்தாலும் சரி, எந்த தூர தேசத்தில் இருந்தாலும் சரி ஐயா, ஒருவேளை யாரும் பார்க்க முடியாத, இவர்கள் எட்ட முடியாத, இவர்களுக்கு தெரியாத சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இப்பொழுதே கடந்து செல்லும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எருசலேமே உன் மதில்களின் மேல் ஐயா இவர்கள் பிள்ளைகளின் மேல் அப்படியாய் ஒரு பெரிய பாதுகாப்பு இரவும் பகலும் உண்டாகட்டும். எந்த கெட்ட கேம்ஸ்லயோ கெட்ட பழக்க வழக்கங்களிலேயோ ஐயா செல்லுல மீடியாவுல கேம்ஸ்ல என்று எதிலும் அவர்கள் அகப்பட்டு கொள்ளாதபடி ஒரு தேவ தூதர்களின் பாதுகாப்பு உண்டாகட்டும் என் இயேசுவின் நாமத்தினாலே, என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஐயா ஸ்தோத்திரம். எங்கோ அவர்கள் யாரோடோ தீயவர்களோடு இணைந்து விடாதபடி, எங்கள் பிள்ளைகள் ஐயா எங்கும் எந்த தீயவனையும் நம்பி இணங்கி விடாதபடி தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் அவர்களை அரணாயிருந்து அவர்களுக்கு சுற்றிலும் அக்கினி அரணாயிருந்து பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. எந்த கேம்ஸ்லயோ எந்த கெட்ட பழக்கத்திலேயோ பிள்ளைகள் அகப்பட்டு சிக்கி சீரழிந்து விடாதபடி ஓ தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் ஐயா. உம்முடைய சமூகம் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும்
மனம் திரும்பாத பிள்ளைகள், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத தாறுமாறாய் நடக்கிற பிள்ளைகள், என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா, உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது போல, நான் உன் பிள்ளைகளை மறந்தேன் என்று சொன்னீங்களே. ஓ, நீ என் வேதத்தை மறந்தாய், நான் உன் பிள்ளைகளை மறந்தேன் என்று சொன்னீங்களே. கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய வேதத்தை நினைத்திருக்கிறோம். எங்கள் அன்பு சகோதர சகோதரிகள் இந்த ஜெப வேளையிலே ஐயா, இரவும் பகலும் அதிகாலையிலும் நடுஜாமங்களிலும் நின்று உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளின் கதறல்களை, கண்ணீரை கர்த்தர் கேட்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் உம்முடைய வேதத்தை மறக்காதபடி ஐயா, இவர்களுக்கு தொடர்ந்து நீர் போதித்து வருகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா, உம்முடைய வேதத்தை மறக்காதபடி கைக்கொள்ளுகிற இந்த பிள்ளைகளுக்காக உம்முடைய அனுக்கிரகம் இறங்கி வருவதாக. நீர் இவர்கள் பிள்ளைகளை மறக்காதபடி ஐயா நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. தூர பட்டணங்களிலே, தூர தேசங்களிலே இருக்கிற ஐயா, தூரமாய் போன இவர்களை விட்டு உறவிலே விரிசல் கண்டு தூரமாய் போன, இவர்களை மறந்து விட்டு போன அல்லது விரோதித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை கூட, இவளை கண்டாலே எரிச்சல் அடைகிற பிள்ளைகளை கூட என் தேவனாகி கர்த்தர் நினைத்தருளும்படியாய் உம்முடைய அனுக்கிரகம் அவர்களை நோக்கி கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. யோசுவாவோடு மோசே சொன்னது போல ஐயா, எங்கள் தேவனாகி கர்த்தரை நாங்கள் உத்தமமாய் பின்பற்றுகிற பாக்கியம் உண்டாகட்டும். என் தேவனே, உம்மை உத்தமமாய் பின்பற்றுகிற நல்ல ஞானமுள்ள இருதயத்தை ஐயா, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள இருதயத்தை, ஓ ஞானமுள்ள இருதயம் எங்களுக்கு உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்வதற்கு இன்றே எங்களை, என் அன்பு சகோதர சகோதரிகளை கர்த்தர் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்க திருவார்த்தையின்படியே ஐயா, நாங்களும் எங்கள் பிள்ளைகளும், என் சகோதரிகளும் சகோதரிகளின் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நலமாய் இருக்கும்படியாய் உம்முடைய கற்பனைகள் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறோம், முற்றிலுமாக சரணடைகிறோம். வாயை திறந்து சொல்லுங்க, சரணடைகிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்முடைய வேதத்தை மறப்பதில்லை. இனி நாங்கள் உம்முடைய வேதத்தை மறப்பதில்லை. எங்கள் கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று ஆராய்ந்து பார்த்து ஐயா, செம்மையும் நன்மையுமான வழியிலே, உத்தமமான வழியிலே உம்மை பின்பற்றுவோம். எங்களை முற்றிலுமாய் உம்முடைய சமூகத்திலே சமர்ப்பிக்கிறோம். கர்த்தர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. நாங்கள் கால் மிதித்த தேசம், நாங்கள் விரும்பின தேசம், ஆமென், நாங்கள் விரும்பின காரியங்கள், நாங்கள் சம்பாதித்த சம்பாத்தியங்கள் ஐயா அழிந்து போகாதபடி எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் என்றென்றும் சுதந்திரமாய் இருக்க கடவது என்று நீர் ஆணையிட்டபடியே நடக்கட்டும். எங்களுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அப்படியாய் நடக்கட்டும் ராஜா, அப்படியாய் நடக்கட்டும் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீயும் உன் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நலமாயிருக்கும்படி என் கற்பனைகளை கட்டளைகளை கைக்கொள்ளுங்கள் என்று நீர் மோசே மூலமாக சொன்ன வார்த்தைகளை நாங்கள் கீழ்ப்படுகிறோம். உம்முடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதே. நாங்கள் அதை சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம் ராஜா. நாங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம். இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானம் எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் உண்டாகும்படியாய் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, சீயோனில் இருந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் உங்க கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தர் பெரிய காரியங்களை தொடர்ந்து செய்யும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கும்படியாய் ஆமென் ஆண்டவரே. நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் கர்த்தரால் போதிக்கப்பட்டவர்களாய் வாழும்படியாய் ஐயா, எங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று சொன்ன வார்த்தைகள் நிறைவேறட்டும், இன்றே நிறைவேறட்டும். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி உங்க கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபியுங்கள் என கருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, ஜெபியுங்கள். உங்கள் பிள்ளைகளை குறித்த அற்புதமான வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாய் ஜெபியுங்கள். தகப்பனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. அதிகாலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இன்று என் கர்த்தர் நியாயம் செய்யும்படியாய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் மீறுதல்கள் மன்னிக்கப்படட்டும், எங்கள் குற்றங்கள் மன்னிக்கப்படட்டும், எங்கள் கீழ்ப்படியாமைகள் பாவங்கள் மன்னிக்கப்படட்டும். இனி ஒரு புதிய வாழ்க்கை நாங்கள் வாழும்படியாய் ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிற, கர்த்தருடைய சட்டங்களின் நியமங்களின்படி நடக்கிற, உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றுகிற ஒரு பாக்கியம் உண்டாகட்டும்.
ஐயா நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வேதத்தை நாங்கள் மறக்காதபடி ஐயா, உம்முடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே ஐயா. தியானித்து அதன்படி நடக்கிற பிள்ளைகளாய் ஒரு நல்ல யுவன ஜனமாய் கர்த்தர் இவர்களை மாற்றுவீராக. நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, நீர் அப்படியே செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளை உங்க கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீர் அப்படியே கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஐயா மீறாதபடி, தவறி போகாதபடி, ஒன்றும் விழுந்து போகாதபடி கர்த்தர் இவர்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவீர் என்று நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம் சுவாமி. திருமணமாகாத பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஐயா, திருமணமாகியும் குழந்தை பெறாத பிள்ளைகள் இருக்கிறார்கள், நல்ல வேலை இல்லாத பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஐயா. எங்கோ சின்ன வேலைகளிலே அகப்பட்டு வெளியே வர முடியாது தேசங்களிலே அகப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை கொடுப்பீராக. திருமணங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளை தாட்சியாய் ஆகாத பிள்ளைகள் பிள்ளை தாட்சியாய் ஆகட்டும். கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம் ஐயா அவர்களுக்கு உண்டாகட்டும். பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. வெளிநாடுகளுக்கு விசா இல்லாதபடி தவிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் விசா கொடுக்கும்படியாய் ஐயா, எல்லா பைனான்சியல் தொந்தரவுகளிலும் இருந்து இவர்களை மீட்டு ரட்சித்து ஆதரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. இவர்கள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. உங்க சமூகத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே இறங்கி இவர்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய், எல்லா இக்கட்டுகள் துன்பங்கள் இடர்பாடுகளில் நீங்களாக்கி ரட்சித்து உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் வாழ்ந்து செழித்திருப்பார்கள். சீயோனிலிருந்து கர்த்தாவே நீர் இவர்களை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நாளெல்லாம் இவர்கள் எருசலேமின் வாழ்வை காண்பார்களாக. என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, தயவு செய்து ஒரு காரியத்தை கருத்திலே கொள்ளுங்கள். ஆண்டவர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா எந்த ஆசீர்வாதத்துக்கும் பின்னால ஒரு சீக்ரெட் வச்சிருப்பார். நம்ம வேதமே ஒரு உடன்படிக்கையின் புத்தகம். அதை கீழ்ப்படிஞ்சு நாம செய்ய வேண்டியதை செய்தோம்னா கர்த்தர் செய்ய வேண்டியதை செய்ய ஒரு நாள் கூட தாமதிக்க மாட்டார், ஒரு நிமிஷம் தாமதிக்க மாட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஃபைலை ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. இது ஒரு அற்புதமான ஃபைல், அநேகருக்கு ரொம்ப அவசியமான ஃபைல். உங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை ஷேர் பண்றதுனால கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தும்.